ஆச்சரியம் ஆனால் உண்மை அப்படின்னு சொல்றதை கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி சின்ன உயிரினங்கள் முதல் மிகப்பெரிய விலங்கினங்கள் வரை அவற்றுக்கு இருக்கக்கூடிய மிக சிறப்பான சில அம்சங்கள் நம்மை விட சிறப்பாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். இது உங்கள் முத்தமிழ் பார்வை. வாங்க என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் நம்மை போல பசியும் தாகமும் உண்டு. அதுபோலதான் மற்ற உணர்வுகளும் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி டாக்டர் ததியனாஸ் என்பவர் எழுதிய ஆய்வு நூலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. கோபம், வன்மம், பொறாமை, சுயமரியாதை, கௌரவம், உரிமை போன்றவை நம்மை போலவே உயிரினங்களிடத்திலும் இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான உண்மை. கேட்கிற பொழுதே ஆச்சரியமா இருக்குல்ல? எப்படி? அதை பற்றி தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, ஆணாதிக்கம், ஆண் பெண் என்ற பாகுபாடு, ஆளுமை இதெல்லாம் மற்ற ஜீவராசிகளுக்கும் இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான உண்மையாக இருக்கிறது. அதை பற்றி ஒரு சின்ன செய்தி தெரிஞ்சுக்கலாமா? அப்படி ஒரு ஜீவராசி என்ன அப்படின்னா, இவைகள் பார்ப்பதற்கு மிக சிறிய உயிரினம் தான், ஜீவராசி தான். ஆனால் இவைகள் அனைத்தும் ஒன்று கூடினால் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டிடங்கள், பொருள்கள் அவற்றையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அழித்துவிடும். அப்படிப்பட்ட உயிரினம் கரையான்கள். உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட கரையான்கள் பெண் கரையானுக்காக ஆண் கரையான்கள் போரிட்டு தங்களுடைய பலத்தை காட்டி பெண் கரையான்களை அழைத்து செல்லுமா. ஆச்சரியமா இருக்குல்ல? அதாவது ஜல்லிக்கட்டு காளையை அடக்கி பெண்ணை மணந்ததும், வில்லை வளைத்து சீதையை மணம் முடித்ததும் புராணத்திலும் வீர வரலாற்றிலும் நாம் படித்திருப்போம். அப்படித்தான் மல்யுத்தம் புரிந்து பெண் கரையானை அடைவதற்காக வெற்றி பெற்று பெண் கரையானை அழைத்து செல்லுகின்ற ஆண் கரையான்கள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பெண் கரையானை அடைவதற்காக 2 ஆண் கரையான்கள் மல்யுத்தம் புரியும். அப்படி இருவருக்கும் இடையே நடக்கின்ற அந்த சண்டையில் சுற்றி இருக்கின்ற மற்ற கரையான்கள் பார்த்து ஆரவாரம் செய்யுமா. அது மட்டுமல்ல, அப்படி சண்டை நடக்கின்ற பொழுது இருவரில் ஒருவர் இறக்கும் வரை இந்த தொடர்ந்து சண்டை நடந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது சுற்றி நிற்கின்ற அந்த கரையான்கள் எல்லாம் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமா. அந்த இருவரில் ஒருவர் வென்ற பிறகு அந்த பெண் கரையானை அழைத்து செல்லுமா. அப்பொழுது சுற்றி நிற்கின்ற அந்த உறவினர்கள் புடைசூட அந்த பெண் கரையானை அழைத்து தன்னுடைய இடத்திற்கு செல்லும் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளவு ஒரு சிறிய உயிரினம்! கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஆனால் எல்லா உணர்வுகளும் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு என்பது இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகின்றது. சரி, இது மட்டும் தானா? உருவத்தில் மிகப்பெரியதாக இருக்கக்கூடிய யானை, அதனுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன தெரிந்து கொள்ளலாமா? அதாவது தனக்கு பிடிக்காத ஒரு ஆண் யானை பின்தொடர்ந்து வந்தால் அந்த பெண் யானை ஒரு விதமான சத்தம் எழுப்பி எல்லா யானைகளையும் கூட்டி விடுமா. அந்த கூட்டத்தில் அந்த பெண் யானையின் துணை அந்த கூட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த 2 யானைகளுக்கும் மிக கடுமையான சண்டை நடக்குமா. ஆனால் அந்த சண்டை நடக்கின்ற பொழுது அனைத்து யானைகளும் கூடி நின்று பார்க்குமே தவிர குறுக்கே வராதாம். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது இல்ல? அது மட்டுமல்ல, ஒரு பெண் யானைக்கு ஒரு ஆண் யானை பிடிக்கவில்லை என்றால் தானாக விலகி சென்று விடுமா. அப்படி விலகி சென்ற அந்த யானையை ஆண் யானை எப்பொழுதாவது பின்தொடர்ந்தால் பிளிரி தன்னுடைய சத்தத்தை எழுப்பி எல்லா யானையும் கூட்டி விடுமா. அந்த தருணத்தில் அந்த ஆண் யானை எதுவுமே செய்யாமல் ஒதுங்கி சென்று விடும் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஆராய்ச்சி! அதாவது மனிதர்கள் எப்படி இருக்கின்றோம், நம்முடைய உணர்வுகள் சமூகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த உயிரினங்களிடத்திலிருந்து நாம் படித்துக் கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஆக எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா உணர்வுகளும் உண்டு. ஆனால் அவர்களுடைய வாழ்வியல் முறையை நாம் பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. என்ன நண்பர்களே, நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நம்முடைய நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.